गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय विघ्न विनायक मूर्ति की जय शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये पालुं तेलितेनु पागुं परकुं इवै नाल्गुं கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं विघ्नविनायक मूर्ति की जय महागणपतिं मनसा स्मरामि 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 वसिष्ठ वामदेवादिवन्ति महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादिवन्ति विघ्न विनायक मूर्ति की जय ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் குருநாதாளுடைய பரம அனுகிரகத்தினாலையும் பிள்ளையாருடைய ஒரு பரம காருண்யத்தினாலையும் இன்றைய தினம் விநாயகர் வைபவம் அப்படிங்கிற தலைப்புல பகவான் விநாயகருடைய லீலைகளை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே அந்த பேரே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெயர். அவருக்கு ஏன் பிள்ளையார்னு முதல்ல பேருனா அவரை பார்த்தா இந்த பிள்ளை யாருப்பா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குமா, அதனாலேயே அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பேராம். பல பெயர்கள் உண்டு அவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பேரு.
கணபதி அப்படின்னு பேரு. பகவான் சிவபெருமானுடைய பூத கணங்கள் இருக்கு இல்லையா, அதுல பூத கணங்கள்ல பூதங்களை பாத்துக்கிறதுக்கு பூதநாதநாதன் சாஸ்தாவை வச்சிருக்கார். இந்த கணங்களை பாத்துக்கிறதுக்கு கணபதியை வச்சிருக்காராம். ஏன்னா இந்த கணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு சிவபெருமான் சொன்னா கேட்கும், இல்லைன்னா கணபதி சொன்னா கேட்கும், வேற யாருக்கும் இவ கேட்க மாட்டாளாம். அதனால அப்படி அந்த கணங்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த கணங்களின் அதிபதியான பகவான் கணபதி அப்படின்னு அவருக்கு பெயர். இப்படி பலவிதமான பெயர்கள் உண்டு கணபதிக்கே, பல பேர். இப்போ இங்க வச்சிருக்கோம் இல்லையா வல்லப கணபதி அப்படின்னு, முன்னாடி பார்த்தா வல்லப கணபதியா இருக்கா, பின்னாடி போய் பார்த்தா நர்த்தன கணபதியா ஆடின்னு இருக்கா. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரம் அப்படின்னு போய் பார்த்தா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பிள்ளையார் இருக்கா. அவருடைய ரூபம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் ரொம்ப சௌந்தரியமான ரூபம், பார்த்தாலே ஆனந்தத்தை தரக்கூடிய ரூபம், ரொம்ப ஒரு விசித்திரமான ரூபம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நரசிம்மனா பகவான் பாதி மிருகம் பாதி மனுஷனா வந்தாரோ அது போல இங்க பிள்ளையார பார்த்தாலும் பாதி ஆன முகமா இருக்கும், மீதி பார்த்தா மனித உடலா இருக்கும். அப்படி அந்த கணபதி அப்படின்னா பேசிண்டே போலாம். அதுல அந்த கணபதியை பத்தி பல ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணேச பஞ்சரத்னம். அது இப்போ முதல்ல ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்துட்டே வருவோம். மூதாகராதமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சதம் விநாசியோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் நமாமிதம் விநாயகம். இப்படி முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே மூதாகராத மோதகம், கையில குழக்கட்டையை வச்சுட்டு இருப்பாராம். நம்ம கேலி பண்றோம் இல்லையா, என்ன கையில குழக்கட்டை வச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அர்த்தமாம். கையில குழக்கட்டை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா உள்ள ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உள்ள ஜீவாத்மா இருக்கே அது ஆனந்தமயமான ஸ்வரூபம், அதுதான் பூர்ணமான ஸ்வரூபம். அதனாலதான் குழக்கட்டை உள்ள பூர்ணம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த குழக்கட்டைக்கு வெளியில ஒரு மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சரீரமா இருக்கே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் அப்படிங்கிற ஆனந்தமயமான வஸ்து அப்படிங்கிறது எப்பொழுதும் மாறாது அப்படிங்கறத காண்பிக்கிறார். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம். ஒரு ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படின்னா அவ பிள்ளையார பிடிச்சிருந்தா அப்படின்னா சுலபமா கொடுத்துடுவாராம் அந்த முக்திய. அதனால சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விநாசிலோகரக்ஷகம். அதாவது சிவபெருமான் எப்படி தலையில ஒரு சந்திரனை வச்சுட்டு இருப்பாரோ அது போல நம்ம பிள்ளையாரும் ஒரு சந்திரனை வச்சுட்டு இருப்பாராம். அதனாலதான் அவருக்கு பாலச்சந்திராய நமஹா அப்படின்னு ஒரு அஷ்டோத்திரமே உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளையார் என்ன பண்றார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நாசம் அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா அந்த நாசத்திலேருந்து இந்த லோகத்தை ரட்சிக்கிறாராம். விநாசி லோக ரக்ஷகம். இதே லோகத்துக்கு நாசம் அப்படிங்கிறது வந்தாகணும், லோகத்தை அழிச்சாகணும் அப்படின்னு வரும்பொழுது தானே அந்த ஸ்வரூபமா இருந்து தனக்குள்ளேயே இந்த லோகத்தை ஒடுக்கிக்கிறாராம். அப்படி இருக்கக்கூடிய அவர் விக்னங்களுக்கெல்லாம் அரசன், விக்னராஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் வெறும்னா நம்மளோட விக்னத்தை தவிர்த்து மட்டும் விட மாட்டாராம். என்ன பண்றாரு அவர் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நல்ல மார்க்கத்துல போறோம் அப்படின்னா அப்படி போகும் பொழுது நமக்கு விக்னங்கள் எல்லாம் அவரே களையறாராம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்துல கெட்ட மார்க்கத்துல போறோம் அப்படின்னா தானே விக்ன காரணமா தானே விக்னத்தை உண்டாக்கி நாம் அத்தகைய கெட்ட செயலை பண்ணாதபடி நம்மளை காப்பாத்துறாராம். அதுதான் ஒரு கீர்த்தனத்துல பாக்குறோம். समस्त सन्मार्ग विघ्न विनाशनम समस्त सन्मार्ग विघ्न विनाशनम समस्त दुर्मार्ग
விக்னங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னா நம்ம எந்த காரியம் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நம்ம நல்ல காரியம் பண்ணோம்னா அதுல வரக்கூடிய விக்னங்கள் எல்லாம் அவரே எடுத்துடுவார். இல்ல நம்மளே ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தானே விக்ன கர்த்தாவா இருந்து நாம் அத்தகைய ஒரு கெட்ட செயல் பண்ணாதபடி நம்மளை பாத்துக்கிறாராம். அப்படி இருக்கக்கூடிய அவர் நாயகம், அவருக்கு இணையான தலைவன் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்றா. நாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். விநாயகர் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா மங்களமயமான ஒரு மூர்த்தியாம். அதனால நமக்கு என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் வருதோ, அமங்கலங்கள் வருதோ, அசுபங்கள் வருதோ அத எல்லாத்தையும் எடுத்துடுவாராம். நதாசுபாசுநாசகம், அசுபங்களை நாசகம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த விநாயகரை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், நதே தராதி பீதரம் நவோதிதகபஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகா பதுர்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்வரம் நிரந்தரம் பராத்வரம் நிரந்தரம். அவரை எதிர்த்து யாராவது நிக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா நதேதராதி பீகரம், அவளுக்கு பயங்கரமான மூர்த்தியா இருக்காராம். மங்களமான மூர்த்தி தான். ஆனா அவரை எதிர்த்துட்டு நான் ஒரு காரியம் பண்றேன், பிள்ளையார் எதிர்த்துட்டு நான் பண்றேன் பாரு அப்படின்னா அவளுக்கு பீகரம், பீதிகரமா பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காராம். நவோதிதார்கபாஸ்வரம், சூரியனை போல பிரகாசமான மூர்த்தியா இருக்காராம். நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகா பதுர்தரம், அப்பேற்பட்ட இந்திரன் பூஜிக்கும்படி இருக்காராம். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம், அத்தனை சுரர்கள் அத்தனை தேவர்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கார். அத்தனை நிதிக்கும் ஈஸ்வரனா இருக்கார். சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம், கஜங்கள் யானைக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். கணேஸ்வரம், மேல கணேஸ்வரம் கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். அப்பேற்பட்ட மகேஸ்வரம் தமாஸ்ரயே, அப்பேற்பட்ட அந்த மகேஸ்வரன் அத்தனைக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பராத்பரம் நிரந்தரம், அப்பேற்பட்ட அந்த பராத்பரமான அந்த வஸ்துவை நான் நமஸ்காரம் பண்றேன். நிரந்தரமான வஸ்து யாரு அப்படின்னு கேட்டா பிள்ளையார் தானா. பகவான் ஒருத்தனை தவிர லோகத்துல எதையும் நம்ம நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமா இருக்கக்கூடிய தனம் எது அப்படின்னு கேட்டா ஒண்ணு குரு கிருபை, மற்றொன்று பகவானுடைய கிருபை. பகவானுடைய கிருபை வேணும் அப்படின்னா குரு கிருபை இல்லாம பகவானுடைய கிருபை கிடைக்காது. அதுதான் சொல்றார், குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை, ஹரி கிருபை இல்லாமல் பக்தியும் இல்லை, பக்தி இல்லாமல் முக்தியும் இல்லை.
பகவானுடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல குருவுடைய கிருபை கிடைக்கணும். இந்த இடத்துல பிள்ளையாரே குருவா இருக்கார். பிள்ளையாரே குருவா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். பின்னாடி பகவானாவும் இருந்து நம்மள அவருடைய சரணத்துக்கே சேர்த்துக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார நிரந்தரமான வஸ்துவான அந்த பிள்ளையார நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். சமஸ்தலோக சங்கரம் சங்கரம் எல்லா லோகத்துக்கும் சங்கரனா இருக்கார். சங்கரன் அப்படிங்கிற பதத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ஷம் கரோதி இது சங்கரஹா அப்படின்னு மங்களத்தை செய்யக்கூடியவர் சங்கரன். அதனாலதான் சிவபெருமானையும் மங்களமயமான மூர்த்தி அப்படின்னு சொல்றோம். அவருடைய பிள்ளையான பிள்ளையார் அவரும் மங்களமயமான மூர்த்தி. அதனாலதான் சமஸ்தலோக சங்கரம் அத்தனை லோகங்களுக்கும் மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர். நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்த்ரமக்ஷரம். என்ன பண்றார் அப்படின்னா அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறார் அப்படின்னு சொல்றார். எந்த அசுரனை அழிச்சார் அப்படின்னு கேட்டா கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானாம். அந்த அசுரனை அழிச்சார் அப்படின்னு சொல்றார். சரி, ஏதோ கதை போல இருக்கு. யாரோ ஒரு அசுரன் இருந்தான், அவன் அழிச்சார் அப்படின்னு இருந்தா அதுல இருந்து ஒரு விஷயத்த காட்டுறாராம் பிள்ளையார். என்ன காட்டுறார் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கானா. என்னது, நமக்குள்ள அசுரன் இருக்கானா? யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீ ஒரு அசுரன்டா அப்படின்னு சொன்னா அவ சும்மா இருப்பாளா? ஓ அப்படியா, நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா? இதே நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னா தலையாட்டின்னு இருப்பா. நல்லவாளா இருக்காளோ இல்லையோ அவளை புகழ்ந்தா தலையாட்டின்னு இருப்பா. அவள்கிட்ட போய் டே நீ ஒரு பெரிய அசுரன்டா, உனக்கு ஒரு அசுரன் இருக்கா, உனக்குள்ள கஜமுகாசுரன் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவ நம்மள பைத்தியம்னு திட்டுவா இல்லையா? அப்படி எந்த அசுரன் நம்ம கிட்ட இருக்கான் அப்படின்னு கேட்டா ஆசை அப்படிங்கிற ஒரு பெரிய அசுரன் இருக்கானா. எந்த மனுஷியால் எந்த ஜீவராசியாலையும் ஒழிக்க முடியாத ஒரு அசுரனா. அந்த அசுரனை யாராலதான் அழிக்க முடியும்? நம்மளால நம்மளுடைய சக்தியினால அழிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் மனசை தொட்டு சொல்ல முடியுமா நான் ஆசை எல்லாம் விட்டுட்டேன்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு வயசானவா பரியந்தம் ஆசை அப்படிங்கிறது அவாவா ரேஞ்சுக்கு இருக்கு. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் ஒரு குழந்தைய கேட்டோம் அப்படின்னா ஆசை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா எங்க அப்பா அம்மா நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஆசை. அது அந்த குழந்தைய பொறுத்தளவு அது ஆசை. இதே கொஞ்சம் யுவாவா இருக்கா அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்னை திட்டவே கூடாது, அதுதான் பெரிய ஆசையா இருக்கும் அவளுக்கு. கார்த்தால என்னை எழுப்ப கூடாது, அலாரம் 6 மணிக்கு அடிக்க கூடாது, இதுதான் அவளுக்கு ஆசையா இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவாளா இருக்க அப்படின்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணாலும் எனக்கு சம்பளம் மட்டும் கரெக்டா வந்துடணும், டயத்துக்கு வந்துடணும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நான் ஆத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃபார் ஹோம் கூட பண்ணுவேன், ஆனா சம்பளம் எனக்கு கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு அவ ஆசைப்படுவா. சரி, இவா எல்லாரையும் விட்டுடுவோம். வயசானவாளுக்கு என்ன பாவம் ஆசை இருக்க போறது? அவதான் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சுட்டாளே அப்படின்னு கேட்டா என்னோட குழந்தை க்ஷேமமா இருக்கணும். என் பேர குழந்தை பாவம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. அது அந்த பேர குழந்தை என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு அந்த பாட்டி அப்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. பாவம் குழந்தை நன்னா படிக்கணுமே, நன்னா மார்க் வாங்கணுமே அப்படின்னு அவாவாளுக்கு பாவம் அவாவாளுடைய ஆசைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த கஜமுகாசுரனை அழிக்க கூடியவராம் இந்த விநாயகர். அதனால பிள்ளையார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம்னா நம்மளுடைய லிஸ்ட் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு முதல்ல என்ன கேட்கணும் அப்படின்னா பிள்ளையார்ப்பா எனக்குள்ள கஜமுகாசுரன் இருக்கானே அவனை எப்படியாவது ஒழிச்சுடு அப்படின்னா அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அசுரனை வதம் பண்றாராம் பிள்ளையார். சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்த்ரமக்ஷரம். சரி, இப்படி அசுரனெல்லாம் வதம் பண்றாரே, ரொம்ப கொடுமையா இருப்பார் போல இருக்கு. ஐயோ இந்த சுவாமி கையில கீழ இப்படி ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கு
அப்படின்னா நம்ம கேட்கவே வேண்டாம். ஒரு சுவாமி கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கு அப்படின்னாலே அந்த சுவாமியே யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்பொழுது கையில நான் ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா யார் தான் வந்து பாப்பாயோ வந்து சாமிட்டு போனாலே அதுக்கு அடிச்சிடும், நம்மளை கொன்னுடும் அப்படின்னு பயப்படுவா இல்லையா? அதனால பின்னாடியே சொல்றா கிருபாகரம், ரொம்ப கிருப்பை உடையவராம். நம்ம போய் ஒண்ணு கேட்கிறோம், பிள்ளையார் இடத்துல கை கூப்பி மனமுருகி பிள்ளையாரப்பா இதை எப்படியாவது எனக்கு நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்டோம், மனமுருகி பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா அதை கிருபையோட நிறைவேற்றி வைப்பாராம். அதனால கிருபாகரம் க்ஷமாகரம். சரி, கிருப்பை கூட எல்லாரும் ஈஸியா பண்ணிடுவா. இதே தப்பு பண்ணிவிட்டா ஒருத்தர் அப்படின்னா ஆத்துலயே எடுத்துப்போமே, யாராவது ஒத்துப்பாளா? ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படியா, நீ அந்த தப்பு பண்ணியே, நீ அந்த தப்பு பண்ணியே, அந்த தப்பு பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பிள்ளையார் ஒரு லிஸ்ட்டை திறந்து நீ நேற்றுக்கு இந்த விஷயம் பண்ணியே, இப்ப கோவிலுக்கு வரும்போது வாசல் அந்த நாயை சீப்போன்னு துரத்திட்டு வந்தியே, நீ இந்த பாவம் பண்ணியே அந்த பாவம் பண்ணியேன்னு பிள்ளையார் ஒரு லிஸ்ட்டை வாசிச்சார் அப்படின்னா யாராவது கோவிலுக்கு வருவாளா? வரமாட்டா இல்லையா? அதனால பின்னாடியே சொல்றார் கிருபாகரம் க்ஷமாகரம். நம்ம பண்ணக்கூடிய தப்பெல்லாம் அப்பப்ப மன்னிச்சு விட்டுடுவாராம். சரி பாவம் குழந்தை போட்டோம், சரி பாவம் குழந்தை போட்டோம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுடுவாராம். அதனால கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம். முதாகரம் அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், யசஸ்கரம் அப்படின்னா புகழுடையவர், புகழ கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மனஸ்கரம் நமஸ்கிருதா நமஸ்கரோமி பாஸ்வரம். அப்பேற்பட்ட அந்த பிள்ளையார நான் நமஸ்காரம் மனசார நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் அகிஞ்சனாதி மார்ஜனம் மேலும் அசுரர்களுடைய கர்வத்தையும் அழிப்பாராம். மேல சொல்றார் புராரி பூர்வநந்தனம். புராரி அப்படின்னு சிவபெருமானுக்கு பேரு. ஏன்னா முப்புறங்களை எரித்ததுனால அவருக்கு புராரி அப்படின்னு பேரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முரண் அப்படிங்கிற அசுரன் அழித்தான், அதனால அவருக்கு முராரி அப்படின்னு பேர். எந்த பாகவதாளுமே பஜனை ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஒரு ஸ்லோகம் முதல்ல சொல்லி ஆரம்பிப்பாலாம். என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகஹ சங்கரோ தேவஹ தம் வந்தே குஞ்சரானனம். இந்த ஸ்லோகம் என்ன? இந்த ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல பகவான அப்படியே சேர்த்து சேர்த்து தாயாரோட சேர்த்து 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 சொல்றா. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய, யாருடைய மாமா சாக்ஷாத் ஸ்ரீகாந்தனோ. ஸ்ரீகாந்தன் அப்படின்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்தினால மகாலட்சுமி தாயார சொல்றா, ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிற நாமத்தினால நாராயணனை சொல்றா. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய, யாருடைய மாமா சாக்ஷாத் அந்த நாராயணனோ. பின்னாடி சொல்றார் ஜனனி சர்வமங்களா, யாருடைய அம்மா அப்பேற்பட்ட அந்த சர்வ மங்களாம்பிகையோ. மேல சொல்றார் ஜனகஹ சங்கரோ தேவஹா, யாருடைய அப்பா சாக்ஷாத் அந்த சங்கரனோ அந்த தம் வந்தே குஞ்சரானனம். அப்பேற்பட்ட அந்த பிள்ளையார நான் நமஸ்காரம் பண்றேன், வந்தனம் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பாடாம பாகவதாள் பஜனையே ஆரம்பிக்க மாட்டா. ஏன்னா இது பகவானோட தாயாரையும் சேர்த்து சேர்த்து சொல்றது இல்லையா. ஜனனி சர்வ மங்களா அப்படின்னு அம்பாளை சொல்லி பின்னாடியே ஜனகஹா சங்கரோ தேவஹா அப்படின்னு சிவபெருமானையும் சொல்றதுனால இந்த ஸ்லோகத்தை எப்பொழுதும் பாடுற வழக்கம் உண்டு. அப்படி
அந்த புராரி பூர்வநந்தனம் அந்த சிவபெருமானுடைய பூர்வ குழந்தை, முதல் குழந்தை அப்படின்னு சொல்றார். சுராரி கர்வ சர்வணம். சுராரி அப்படின்னா தேவர்களுடைய கர்வத்தையும் அழிப்பாராம். பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். தனஞ்சயாதி பூஷணம் அப்படின்னு எப்படி அவ அப்பா நாகாபரண பூஷிதனா இருக்காரோ அது போல பிள்ளையாரும் நாகங்கள் எல்லாம் பூஷணமா போட்டு பாராம். அதுதான் சொல்றார். கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம். அந்த பிள்ளையார நான் பஜிக்கிறேன், அந்த பிள்ளையார நான் பஜனை பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அஜித்ய ரூபமந்த ஹீனமந்தராய சந்தனம் ஸ்ருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சததம். அழகான தந்தமுடையவராம் பிள்ளையார். மேல சொல்றார். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம். அந்த காந்த காத்மஜம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த யமனையே அழிக்கக்கூடிய சிவபெருமானுடைய குழந்தை. ஆத்மஜஹா அப்படின்னா புள்ள அப்படின்னு அர்த்தம். யமனையே அழிக்கக்கூடிய சிவபெருமானுடைய புள்ள. நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அஜித்ய ரூபமந்த ஹீனமந்தராய கிருந்தரம். முடிவே கிடையாதான் பிள்ளையாருக்கு. இவ்வளவுதான் எண்டுப்பா, இவ்வளவுதான் பிள்ளையார் அப்படின்னு அவர் முடிஞ்சுட்டார் அப்படின்னு அவருக்கு முடிவே இல்லாதவர். ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம். யோகிகளுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் வசிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த தமேவதம் விசிந்தயாமி சந்ததம். பிள்ளையார பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு தந்தம் தான் இருக்கும், இன்னொரு தந்தம் இருக்காது. அதனாலேயே அவருக்கு ஏகதந்தன் அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த ஏகதந்தனை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். கடைசி ஸ்லோகம் பூர்த்தி பண்றார். மகா கணேச பஞ்சரத்ன மாதரே நயோன்மஹ பிரஜல்பதி பிரபாதகி த்ரிஸ்மரன் கணேஸ்வரம் ஆரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்ட்ரபூதிம் அவ்யுவேதி சோசிராத். இப்படி அவர் லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த மகா கணேசன். அவரை நாம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். நம்ம இப்போதான் பார்த்தோம் ஏகதந்தனா இருப்பார் பிள்ளையார் அப்படின்னு. எதனால அவர் ஏகதந்தமா ஆனார்? ரெண்டு தந்தம் தானே இருக்கணும் யானை அப்படின்னா. எதனால ஏகதந்தம் ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் வேதவியாசர், சாக்ஷாத் பகவான் விஷ்ணுனுடைய அவதாரம் தான் வேதவியாசர். இன்றைய தினம் நாம் எல்லோரும் எல்லா புராணங்களும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது வியாசருடைய கிருபை. வேதத்தை 4ஆ விபாகம் பண்ணி கொடுத்தார். இப்படி பல பெருமைகள் வியாசருக்கே உண்டு. வியாசர் மனசுல மகாபாரதம் அப்படிங்கிற கிரந்தத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டார். அந்த கிரந்தத்தை சிருஷ்டி பண்ணதை எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணுமா. அவர் சொல்ல சொல்ல யாராவது ஒருத்தர் எழுதணுமா. அதனால பாக்குறாரு, யாராவது ஒருத்தர் எழுதணுமே, யார பிடிக்கிறது. ஏன்னா ஒருத்தர் நமக்கு ஈக்குவலா இருக்கிறவாளை உட்காத்தி வச்சிருந்தாதான் அவளும் நம்ம சொல்ல சொல்ல கரெக்டா எழுதிண்டே வருவா. இல்ல நம்மளே ஒரு சோனி பிச்சான உட்காத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அவ நம்ம சொன்னதை திருப்பி திருப்பி கேட்டானா நம்மளே மனசுல இருக்கிறத சொல்றோம். நம்ம சொல்லும் பொழுதே இங்கிலீஷ்லயே இப்போ ஒரு வாசகம் டைப் பண்றோம் அப்படின்னா ஒரு டைம் சொன்ன மாதிரி அது செகண்ட் டைம் சொல்லும் பொழுது அதே வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் மகாபாரதம்ங்கிற கிரந்தம். இது மட்டும் எப்படி வரும்? அதனால சொல்ல சொல்ல கரெக்டா எழுதிண்டே வரணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவர் தேடிண்டே வரார். இப்படி கைலாச பர்வதம் பக்கம் இந்த வியாசர் தேடிண்டே வரும் பொழுது பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார். ஒரு பெரிய தட்டு பூரா வச்சுட்டு இருக்காராம். குழக்கட்டை எல்லாம் அம்மா பண்ணி கொடுத்துருக்கா. அதனால உட்கார்ந்துட்டு இருக்கார். பிள்ளையாருக்கே பெரிய வயர் இருக்குமா. அப்படி பெரிய வயரோட அப்படி கையில பெரிய தட்டு வேற, அதுல ஒரு 10 குழக்கட்டை வச்சுட்டு குழக்கட்டைய ஒண்ணு வாயில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரா. யாரு வரா
யாரு போறா என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. சரி பார்த்துட்டு இருக்காரு. வியாசரோ யாரையோ தேடிண்டே வரா. இவர் பார்த்தாரு, என்னடா இது நம்பாத்து பக்கமா யாரோ வரா, வரவாலும் யாரையோ தேடிண்டு வராளே அப்படின்னு வியாசரை கூப்பிட்டு, மாமா சிதை நில்லுங்கோ. வாஸ்தவத்திலேயே அவர் மாமா தானே, அதனால கூப்பிடுறாரு, மாமா சிதைங்க நில்லுங்கோ. என்னப்பா யாரையோ தேடுறேலே, யாரு தேடுறேன்? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒரு காரியம் ஆனும், அதுக்கு ஏத்ததா யாராவது ஒரு புள்ள கிடைப்பானான்னு பாக்குறேன், யாரும் கிடைக்க மாட்டேங்கிறா. என்ன மாமா, நான் ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன கேட்க மாட்டேளோ, என்ன வேணும் அப்படின்னு உடனே வியாசர் பாக்குறார். வியாசர் எதுவும் சொல்லல, மௌனமாவே இருக்கார். என்ன மாமா என்ன வேணும்னு சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும் அப்படின்னா, இல்லப்பா நான் மனசுல மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை சிருஷ்டி பண்ணிருக்கேன், அந்த கிரந்தத்தை நான் சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதிண்டே வரணும், அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்பா அப்படின்னு உடனே, அவ்வளவுதானே மாமா நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு உடனே வியாசர் பார்த்தார். வியாசர் இப்படி கீழே மேலேயும் பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் எதுவும் சொல்லல, கம்மன்னு இருக்கார். என்ன மாமா கையில இப்படி குழக்கட்டை வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் குழக்கட்டை சாப்பிட்டுதான் லாய்க்குன்னு நினைச்சுட்டேலா? நன்னா எழுதுவேன் மாமா, ஜம்முன்னு எழுதுவேன், நீங்க சொல்ல சொல்ல கடகடன்னு எழுதிட்டே வருவேன். இவர் பாக்குறாரு, என்ன இருந்தாலும் குழந்தையிலேயே நம்ப முடியாது. ஏன்னா அவ உட்காந்துட்டே இருப்பா, திடீர்னு எங்கேயாவது எழுந்து போயிடுவா. இந்த குழந்தை எங்கேயாவது எழுந்து போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது, பாதியில இருந்து கண்டினியூ பண்றதுக்குன்னு ஒரு ஆள் தேட முடியாது அப்படின்னு பாக்குறார். இவர் எதுவுமே சொல்லல, கம்முன்னு நிக்கிறார். மாமா குழக்கட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு நினைச்சுக்காதீங்கோ, நான் அதை விட பெரிய காரியங்கள்லாம் பண்ணக்கூடியவன் தான், நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படிங்க. வியாசர் சொல்றார், ஓ நீ எழுதுவியாப்பா, சரி நீ எழுது, ஆனா ஒண்ணு, நான் சொல்ல 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 நீ எழுதிண்டே வரணும் அப்படின்னு சொல்றார். உடனே பிள்ளையார் பார்த்தார், சரி நீங்க கண்டிஷன் போட்டீங்களா, நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதணும்னு, நான் உங்களுக்கு இப்ப ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன்? எழுதுறதுக்கு உனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க நிறுத்தாம சொல்லிண்டே இருக்கணும். நீங்க எங்கேயாவது பாஸ் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நிறுத்தினே அடுத்து என்ன வரும்னு தலையை சொரிஞ்சுட்டு நின்னேள் அப்படின்னா எனக்கு குழக்கட்டை ஞாபகம் வந்துடும், நான் உடனே எங்க அம்மாட்ட போய் குழக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அதனால நீங்க நிறுத்தாம சொல்லுங்க, நான் நிறுத்தாம எழுதுறேன். வியாசர் பார்த்தார், ஓஹோ இது கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்கு, சரிப்பா இப்ப நான் உனக்கு திருப்பி ஒரு கண்டிஷன் சொல்றேன். நான் சொல்றது அப்படியே ஈ அடிச்சாங்காப்பி மாதிரி என்ன சொல்றேன்னா அப்படியே கடமடன்னு எழுதின்னு வர நீ கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றத நீ புரிஞ்சுண்டு எழுதணும். இது என்ன காட்டுறா அப்படின்னா, 2 ப்ரொஃபஷனல்ஸ், அவ 2 ப்ரொஃபஷனல்ஸும் அவளுடைய டேலண்ட்டை எப்படி எக்ஸிபிட் பண்றா, எப்படி கோஆர்டினேட்டடா அதை எக்ஸிபிட் பண்றா அப்படிங்கறத காண்பிக்கிறா. பிள்ளையார் சொன்னார், சரி ஓகே நமக்கு புரியாம இருந்துட போறதா என்ன பாப்போம் அப்படின்னு சொல்லி எழுத உட்கார்ந்துட்டார். எழுதணும் அப்படின்னா பேப்பர் வேணும். சரி எங்க போறது பேப்பருக்கு அப்படின்னா, அங்கேயே இலைகள் எல்லாம் இருந்தது. உடனே ஓடி போனார் பிள்ளையார், எல்லா இலையும் பறிச்சுட்டு வந்தார். சரி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு, எழுதுறதுக்கு ஒரு கோல் வேணுமே. இப்பதான் பெண்ணுலயே டிஃப்ரெண்டா பெண்ணு, 10 ரூபாய் பேனா, 5 ரூபாய் பேனாலாம் இப்ப வருதே இல்ல போல இருக்கு. 10 ரூபாய் பேனா, 15 ரூபாய், 20 ரூபாய் இப்படிதான் வருது. பேனா வேணும் இல்லையா, எதை வச்சுட்டு எழுதுறது? மாமா பேனா நான் ஆத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன், நான் வேணா ஆத்துல போய் எடுத்துட்டு வரவா? நம்ம வேணா நாளையில இருந்து எழுத ஆரம்பிப்போமா, நாளைக்குதான் நாள் நன்னா இருக்குன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே அவளை நம்பவே முடியாது. யார் ஒருத்தர் அவ காரியத்தை போஸ்ட்பான் பண்றாளோ அந்த காரியமும் உருப்படாது, அவளுடைய அந்த வேகமும் உருப்படாது அப்படின்னு தெரிஞ்சிடும். இவர் பார்த்தார், எழுதுறதுக்கு உனக்கு ஒரு கோல் வேணுமேப்பா அப்படின்னு கேட்டார். அதானே மாமா இதுல என்ன இருக்கு, இத போய் யோசிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு பட்டுல தந்தத்தை உடைச்சாராம். என்னப்பா அது தந்தத்தை உடைச்சிட்டியே அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த கிரந்தம் எழுதுறதுனால நாளைக்கு எத்தனையோ ஜீவராசிகளுக்கு க்ஷேமம் நடக்க போகுது அப்படின்னா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மாமா அப்படின்னு சொல்றாராம். அப்பேற்பட்ட தியாக மூர்த்தியான அந்த பிள்ளையார். அதனாலதான் ஒரு தந்தம் கிடையாது அவருக்கு, ஒரு தந்தத்தை வச்சுட்டு எழுதுறாராம். சரி எழுதணும்னு கண்டிஷன் போட்டு 2 பேரும் எழுத ஆரம்பிச்சாரு. எப்படி எழுதினா அப்படின்னா, வியாசர் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்றார். சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதிண்டே வரார். வியாசருக்கு ஒரு சமயத்துக்கு மேல என்னடா இது, இந்த புள்ள சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கப்புன்னு புடிச்சுன்றானே அப்படின்னு பாக்குறார். பார்த்து என்ன பண்றார் அப்படின்னா, வேணும்னே புரியாத மாதிரி சில பதங்களா போடுறாராம் வியாசர். அப்பதான் பிள்ளையார் என்ன சொல்ல வர்றார் மாமா இந்த இடத்துல ஒண்ணும் புரியலையே அப்படின்னு தலையை சொரிஞ்சுட்டு இருந்தார். அப்படின்னா அவர் அதுக்குள்ள மனசுல அடுத்த அத்தியாயத்தை சிருஷ்டி பண்ணிடுவாராம். இப்படி 2 ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணின கிரந்தம் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்கக்கூடிய மகாபாரதம்
அப்படிங்கிற கிரந்தம். அப்படி லோகத்துக்காக தியாகம் பண்ண மூர்த்தி அப்படின்னா அது பிள்ளையார் தான். இப்படி பிள்ளையாருடைய லீலைகள் அப்படின்னா சொல்லிண்டே போலாம். பொதுவா ரொம்ப பிரசித்தியான பிள்ளையாருடைய ஒரு லீலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் நாரதர் வரார், கையில ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வரார். மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றார் அப்படின்னா, அங்க அவருடைய நாரதர் கலகம் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா, யாரு முதல்ல லோகத்தை சுத்தி வராளோ அவளுக்கு மாம்பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே எப்பொழுதுமே ஆத்துல 2 குழந்தைகள் இருக்கான்னு வச்சுப்போமே, முதல் குழந்தையோட 2வது குழந்தை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா சாமிங்கா இருக்குமா. அதனால முருகர் பார்த்தார், அவ்வளவுதானே, நம்ம வாகனமும் ரொம்ப லைட்டான வாகனம். உடனே அவர் சாதாரணமா கிளம்பி போயிருந்தா பரவாயில்ல, இப்படி பிள்ளையார ஒரு நக்கலா ஒரு பார்வர் பார்த்தாராம். பாத்தியா, நீ இருக்க, உன்னோட வாகனம் அப்படின்னு பார்த்தா அது அதுக்கு மேல இருக்கு, உன்னோட இத்தனோடுக்கு இருக்கு. நீ இந்த உலகத்தை சுத்தி வந்து இந்த பழத்தை வாங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால இதோ பாரு, நான் சுத்தி வந்து வாங்குறேன் பாரு அப்படின்னு பட்டுன்னு கிளம்பினார். மயில்ல கிளம்பினார், லோகத்தை சுத்தி வரேன் அப்படின்னு கிளம்பினார். இவர் பார்த்தார், பிள்ளையார் எப்பொழுதுமே எப்படி அப்படின்னா புத்தி சாதுரியம் ஜாஸ்தி. அதனாலதான் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னே பேரு. புத்தி அப்படிங்கிறது பொதுவா பிராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது, தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். சித்தி அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கல். ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். பிராக்டிக்கல் தியரி ரெண்டும் சேர்ந்தாதான் உபயோகப்படும். எனக்கு தியரி மட்டும் தெரியும், பிராக்டிக்கல் தெரியாது அப்படின்னாலும் யூஸ் கிடையாது. இல்ல பிராக்டிக்கல் நல்லா தெரியும், தியரி தெரியாது அப்படின்னாலும் யூஸ் கிடையாது. பிராக்டிக்கல் தியரி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் சித்தி புத்தி விநாயகர். அப்படி இருக்கிறதுனால இவர் பார்த்தார், நம்மளால லோகத்தை சுத்தி வந்து பழம் வாங்கணும் அப்படின்னா கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்பா அம்மா தான் உலகம் எந்த குழந்தைகளுக்கும். அதுலயும் வாகர்த்தாவிவ சம்பிருத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு லோகத்துக்கே அம்மா அப்பாவான அந்த பார்வதி பரமேஸ்வரால் இவாளை சுத்தி வந்தாலே இவாளோட குழந்தைகளையும் சேர்த்து சுத்தி வந்த மாதிரி, இவாளோட குழந்தைகள்லாம் சுத்தி வந்த மாதிரினா லோகத்தையே சுத்தி வந்த மாதிரி. அதனால இவாளை சுத்தி வந்து பழத்தை வாங்கிப்போம் அப்படின்னு இவர் சொன்னது ஒன்னும், இவர் ஒன்னும் ஷார்ட்கட்ல பண்ணாரே தவிர இவர் ஒன்னும் ஃப்ராட் தனம் பண்ணல. ஃபேக்டா தான் சொல்லி வாங்கிட்டார் அந்த பழத்தை. இவர் சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டார். உடனே கோபம் வந்துருச்சு முருகருக்கு. அது எப்படி, நான் போய் லோகத்தையே சுத்திட்டு வருவேன், நீ என்ன அம்மா அப்பாவை சுத்தி பழத்தை வாங்கிடுவியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச கதை. இன்னொரு ஒரு கதை இருக்காம். அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, இதே போல மற்றொரு சமயம் நாரதர் வரா. இதே போட்டிதான், சேம் காம்படிஷன். காம்படிஷன்ல சேஞ்சே கிடையாது. யார் லோகத்தை சுத்தி வராலோ அவளுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தடவை ரொம்ப உஷாரா இருக்காரு முருகன். ஏன்னா போன வாட்டியே ஏமாந்தாச்சு, அண்ணா ஏதோ ஷார்ட் கட்டுங்கிற பேர்ல அம்மா அப்பாவை சுத்தி வரேன் அப்படிங்கிற பேர்ல பழத்தை வாங்கிட்டார். இந்த வாட்டி நம்ம ஏமாறக்கூடாது, இந்த வாட்டியும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இவர் கிளம்பல, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கார். முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ண கேம், நான் பாக்குறேன் நீ எப்படி கேம் ஆடுற அப்படின்னு பார்த்து உன்னை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கார். இப்ப பார்த்தாராம் பிள்ளையார். இந்த இடத்துலயும் திருப்பி நம்ம அதே திருப்பி சிவபெருமான் பார்வதியே சுத்தி வந்தா போர் அடிச்சு போயிடும் கதை. ஏதாவது புதுசு புதுசா லீலைகள் பண்ணாதேன்னா பக்தாலும் அனுபவிக்க முடியும். அதனால பாக்குறார். அங்க இருந்து போய் தரையில ராமன் எழுதினாராம். அந்த ராம நாமத்தை பிரதட்சிணம் பண்ணி வந்து பழத்தை வாங்கிட்டாராம். இது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டா, அவ அப்பா காசியில எப்பொழுதும் யதாவர்ணயத் கர்ண மூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். சிவபெருமான் எப்பொழுதும் காசியில உட்கார்ந்து என்ன பண்றார் அப்படின்னா, காசியில ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சது அப்படின்னா அந்த ஜீவனை தன்னுடைய மடியில போட்டுண்டு காதுல யதாவர்ணயத்து கர்ண மூலே அந்த காலே சிவோ ராம ராம ராமேதி காஷ்யாம். காசியில எப்பொழுதும் அந்த ஜீவனுடைய காதுல ராம 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 ராம. இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, அந்த ஜீவன் சத்கதிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீவனை மடியில போட்டு சாக்ஷாத் சிவபெருமானே சொல்லுவாராம். அப்பாவே ஒரு நாமத்தை ஆசிரியிச்சு இருக்கார் அப்படின்னா அது அப்பாவோட பெரிய நாமமா தானே இருக்கணும்.
அப்ப அந்த நாமத்தை சுத்தி வந்தாலே போரும், லோகத்தை சுத்தி வந்த பலன் உண்டு அப்படின்னு ராம நாமத்தை எழுதி அந்த ராம நாமத்தை பிரதட்சணம் பண்ணினார் அப்படின்னு பிள்ளையாருக்கு பெருமை. இப்படி பிள்ளையாருக்கே பல பெருமைகள் உண்டு. அந்த பிள்ளையார பாடுறாராம் பாபநாசம் சிவன் அப்படிங்கிற ஒரு மகாத்மா பாடுறார். தருணமிதையா 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 உரிய தருணமிதையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா நல்ல 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 தருணமிதையா தயை புரி துதிக்கையா இப்படி இந்த இந்த பாட்டுல என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா, பிள்ளையாரப்பா இதுதான் நல்ல சமயம். ஏன் நல்ல சமயம் அப்படின்னு கேட்டா, இந்த நேரம் நான் உன்னை நினைச்சுட்டு இருக்கேனே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அவர் போட்ட கிருப்பை, அவருடைய பிச்சையினாலதான் நம்மளால நினைக்க முடியறது. ஏன்னா இதே பிளாட்ல இதே காம்பவுண்ட்ல எத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேருக்கும் இன்விடேஷன் கொடுத்திருப்பா. இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பிள்ளையார ஸ்மரிக்கிற பாக்கியம் கிடைச்சதா? நம்ம எல்லாரையும் தானே பிள்ளையார் செலக்ட் பண்ணி இவாளுக்கு இந்த பாக்கியம் அப்படின்னு கொடுத்திருக்கா. அதனால பிள்ளையாரப்பா இது நல்ல தருணம், நான் உன்னை நினைச்சுட்டு இருக்கேன், எப்பொழுதும் நான் உன்னை இதே மாதிரி நினைச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷ புத்தி அப்படிங்கிறது குரங்கு மாதிரி. இப்போ ஒண்ணு நினைச்சுட்டு இருப்போம், அடுத்த நிமிஷமே நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்புறம் தானே அடுத்த ஆளுக்கு இருந்து போறது. நம்மளே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்படிங்கும் பொழுது இந்த சமயம் நான் உன்னை நினைச்சுட்டு இருக்கேன் பிள்ளையாரப்பா, இதுதான் நல்ல சமயம்.
இந்த நேரத்துல நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா, உன் சரணத்தை தவிர வேற எதுவும் எனக்கு கதி கிடையாது, அதனால இந்த நேரம் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கறத பிரார்த்தனை பண்றது போல அமையக்கூடிய கீர்த்தனம் இந்த கீர்த்தனம். இப்படி அந்த பிள்ளையாருடைய லீலைகள் அப்படிங்கிறது சொல்லிண்டே போகும்படி இருக்கு. ஒரு சமயம் பிள்ளையாருடைய ரொம்ப முக்கியமான பக்த யாரு அப்படின்னு கேட்டா ஔவையார் தான் ரொம்ப முக்கியமான பக்தையா. அந்த ஔவையார் பாட்டி அப்படிங்கிறது நம்ம ஔவையார் பாட்டின்னு சொல்றோம். அந்த பாட்டி முதல்ல நல்ல தேவ ரூபத்தோட ரொம்ப அழகா இருப்பாள் அந்த பாட்டி. ஒரு ராஜா பார்த்தான், பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை ராணியா வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாலாம் ஔவையாரை பார்த்து. ஔவையார் பார்த்தா, நான் இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே நீ என்னை பார்த்து ஆசைப்படுற, அதனால பிள்ளையாரப்பா நீ எனக்கு சீக்கிரமே முதுமையை கொடுத்துடு. எப்பொழுதுமே பெண்களால தியாகம் பண்ண முடியாத ஒரே விஷயம் எது அப்படின்னு கேட்டா முதல்ல அவளோட அழக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டா. எத்தனை வயசானாலும் 40, 50, 60, 70 எத்தனை வயசானாலும் ஒரே ஒரு முடி நரைச்சிருக்கும். 60 வயசு பாட்டிக்கு முடி நரைச்சு போயிடுத்தே. எந்த டை போட்டா நேச்சுரலா அழகா இருக்க முடியும்? தோல்ல சுருக்கம் வந்துருத்தே. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெண்களால ரொம்பவே முடியாது. இருந்தாலும் ஔவையார் பாட்டி போனாலாம் பிள்ளையார்பா எனக்கு சீக்கிரமே முதுமையை கொடுத்துடும், எனக்கு வேண்டாம் இந்த யௌவனம்னு. உடனே பிள்ளையார் கேட்கிறானா, என்ன பாட்டி என்ன இப்படி கேட்கிற, நீ பாட்டி ரூபம் வேணும்னு கேட்கிற அப்படின்னா, ஆமா நான் இவ்வளவு அழகா இருக்கிறதுனாலதானே அந்த ராஜா என் இடத்துல ஆசைப்படுறான், அதனால நீ எனக்கு பாட்டி ரூபத்தை கொடுத்துடும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஔவையார் பாட்டி இது போலயே காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற அம்மையாரும் முதுமை ரூபத்தை கேட்டு வாங்கிட்டாலாம் பகவான் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஔவையார் ரொம்ப சிறந்த பக்தை. நம்ம முதல்ல தியான ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, பாலும் தெளித்தேனும், அதுவே ஔவையாருடைய ஸ்தோத்திரம் தான். அப்படி இருக்கும் பொழுது ஔவையாரும் ரொம்ப ஸ்ரத்தையா எப்பொழுதும் பூஜை பண்ணுவாளாம் பிள்ளையாருக்கு. ஒரு சமயம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா ஔவையார் பாட்டி. இப்படி பூஜைக்கு தேவையான சாமான்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு இருக்கார். பிள்ளையார் பிரத்யட்சமா பேசுவார் ஔவையார் பாட்டிட்ட. அதனால பிள்ளையார் இப்படி பிள்ளையாருக்கு பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இங்க இருந்து பாக்குற ஔவையார் பாட்டி யாரோ ஆகாசத்துல 2 பேர் போறா. என்னது இது, ஆகாசத்துல யாரோ 2 பேர் போறா? அந்த காலத்துல பிளைட் எல்லாம் இல்ல போல இருக்கு. அதனால அந்த பாட்டி பாக்குறா, யாரோ ஆகாசத்துல போறாளே, யாரு போறா அப்படின்னு பார்த்தா பிள்ளையாருக்கிட்டே கேக்குறாளாம், பிள்ளையாரப்பா யார் அது, யாரோ 2 பேர் போறாளே யாரவா அப்படின்னா, பாட்டி அவா சுந்தரமூர்த்தி நாராயணார்னு பேரு, அவர் பின்னாடி போறாரு, அவர் பேரு சேரமான் பெருமான்னு பேரு, அவா 2 பேரும் எங்க போறா அப்படின்னு கேக்குறாளாம் பாட்டி. பாட்டியாவே இருந்தாலும் அந்த கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போறாளா, அவா கைலாசத்துக்கு போறா பாட்டி, எங்க அப்பா கூப்பிட்டு அனுப்பினார், அதனால ஐராவதத்துல ஏறிண்டு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் போறார், அவர் பின்னாடியே இந்த சேரமான் பெருமானும் போறார் அப்படின்னு. உடனே பாட்டியோட மூஞ்சி இப்படி தொங்கி போயிட்டான், ரொம்ப வாடி போயிட்டா பாட்டி. என்ன பாட்டி எப்பொழுதும் உற்சாகமா பூஜை பண்ணுவ, இப்ப என்ன மூஞ்சியை தொங்க போட்டுன்னு இருக்க? இல்லப்பா அவெல்லாம் எப்பேற்பட்ட பக்தி பண்ணினா உங்க அப்பா அவரை கூப்பிட்டு அனுப்பியிருக்கா, நான்லாம் பண்ற பக்திக்கு எனக்கெல்லாம் கைலாசம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாளாம் பிள்ளையார்கிட்ட. அப்ப நம்மலாம் கேட்பானே. அப்ப கேட்ட உடனே சொல்றான் பிள்ளையார், பாட்டி கவலைப்படாத பாட்டி, நான் உன்னை அழைச்சின்னு போறேன், நான் இருக்கேன் இல்லையா, அப்பா சொத்துங்கிறது பிள்ளைக்கும் தானே, நான் உன்னை அழைச்சின்னு போறேன் கைலாசத்துக்கு. அப்படியா, நிஜமா அழைச்சின்னு போறியா, சரிவா உடனே கிளம்பலாம். பூஜை பண்ணிட்டு இருக்கியே, பூஜையை பண்ணி முடி, ஸ்ரத்தையா பூஜையை முடி, நான் உன்னை அழைச்சின்னு போறேன். என்னடா அது பூஜையை முடிக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு பாட்டி உடனே அரக்க பறக்க கொழக்கட்டையெல்லாம் பாதி வெந்ததும் வேகாததுமா பண்ணி தூக்கிட்டு வராங்க அங்கேருந்து. எப்பொழுதுமே அது இந்த வயசான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். அவளுக்கு 8 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னா 5 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துடணும், இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவா, ட்ரெயின் போயிட போறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவா. அப்படி வயசான வாழ்க்கைலாம் ஊருக்கு போகணும் அப்படின்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி ஔவையார் பாட்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. புடவையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுமா, நீ முதல்ல பூஜையை ஸ்ரத்தையா பண்ணு பாட்டி அப்படின்னு சொல்றாராம் பிள்ளையார். அரக்க பறக்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4. பிள்ளையார் நிறுத்து ஸ்டாப், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி. என்ன நீ இப்படி அரக்க பறக்க ஓடுற, ஸ்ரத்தையா ஒழுங்கா பூஜை பண்ணாதான் அழைச்சின்னு போவேன். உடனே பாட்டி உட்காந்துட்டு மனசு கைலாசத்திலேயே இருக்காம இங்க உட்காந்துட்டு பூஜை பண்றா பிள்ளையாருக்கு, நேவேத்தியம் பண்ண கையோட, பிள்ளையார்ப்பா நான் அழைச்சின்னு போறேன், நீ என்ன கைலாசத்துக்கு அழைச்சின்னு போறேன் நீ அப்படின்னு. உடனே சரி பாட்டி நீ கண்ணை மூடு,
கண்ணை மூடு அப்படின்னு சொன்னதும் பாட்டி கண்ணை மூடினாராம். தன்னுடைய அந்த துதிக்கையினால அப்படி தூக்கினாராம் பாட்டிய. தூக்கி இவெல்லாம் இப்பதானே பெயிண்ட் இருக்கா, ஒவ்வொரு மண்டலமா இவ தாண்டி போகிறதுக்குள்ள பாட்டிய கைலாசத்துல கொண்டு போய் நிறுத்தி சிவபெருமான தரிசனம் பண்ணி வச்சு மறுபடியும் இந்த லோகத்திலே கொண்டு வந்து விட்டுடாராம் பிள்ளையார். அப்படி அந்த பிள்ளையார் வைபவம் பாட்டி ஆசைப்பட்டா ஸ்ரத்தையா பூஜை பண்ணினா அப்படிங்கிறதுக்காக அந்த கைலாச அனுபவத்தையே கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த பிள்ளையார பிரபு கணபதி பரிபூரண பரிபூரண வாழ்வருள்வாயே. பூரணமான வாழ்க்கையை கொடு. ஏன்னா நம்மளா இது வேணும் அது வேணும், எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு நம்மளா ஒண்ணு சூஸ் பண்ணி கேட்கறோம்னு வச்சுப்போமே, அது நமக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையாருப்பா எனக்கு எது நல்லதோ அதை நீயே பண்ணு அப்படின்னா அவர் என்ன பண்றாரோ அது கண்டிப்பா பெஸ்டானதா தான் பண்ணுவா. அதனால பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனையே பரிபூரண வாழ்வருள்வாயே, எப்பொழுதும் பூர்ணமான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இப்படி பிள்ளையாருடைய லீலைகளை சொல்லிண்டே வரும்பொழுது ராமாயணத்துல பிள்ளையாருடைய ஒரு லீலை ஒண்ணு உண்டு. பிள்ளையாருடைய முக்கியமான ஒரு பக்தர் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அகஸ்திய மகரிஷி. அகஸ்திய மகரிஷியை பார்த்தோன்னு வச்சுப்போமே, அவர் பார்க்கறதுக்கே இத்தனோண்டுக்கு சின்னதா தான் இருப்பார். ஆனா அவருடைய பிரபாவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அகஸ்தியர்
அங்க ராமாயணத்துல இருக்கும் பொழுது வாதாபி இல்வலன் அப்படின்னு 2 பிரதர்ஸ். அந்த பிரதர்ஸும் சேர்ந்துதான் இருப்பாளாம். சேர்ந்து இருக்கக்கூடியவா நல்ல விஷயங்களுக்கு சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. இவாளோ என்ன பண்ணுவா அப்படின்னா சாதுக்களை ஆத்துக்கு கூப்பிடுவாளாம், சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவா. இந்த இல்வலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வாதாபிய வெட்டி அவ சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருவானா. அந்த சாதுக்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையை தட்டி வாதாபி வெளியில வா அப்படின்னா அந்த வாதாபி அந்த சாதுக்களுடைய வயத்தை கிழிச்சுட்டு வெளியில வந்துருவானா. இது அவளுக்கு ஒரு விளையாட்டு. இப்படி 1 2ல எத்தனையோ கணக்கான சாதுக்களை, ரிஷிகளை, யோகிகளை இவ இப்படி வதம் பண்ணிட்டே இருக்கா. ஒரு சமயம் அகஸ்தியர் இந்த வழியா வரார். அகஸ்தியர் ரொம்ப பிரபாவம் ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அதனால நம்மளுக்கு பெருமை யசஸ் ஜாஸ்தி ஆகணும், கீர்த்தி ஜாஸ்தி ஆகணும். வாதாபி தெரியுமா அகஸ்தியரே முழுகினவாலாம் அப்படின்னு ஒரு பெருமைக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா இந்த இல்வனன் இதே போல நறுக்கி போடுறான். அகஸ்தியருக்கு அந்த சாப்பாட்டை போடுறார். அகஸ்தியருக்கோ பிள்ளையாருடைய கிருபையினால தெரிஞ்சுடுத்தோம் சாப்பாட்டுல வாதாபி இருக்கான் அப்படின்னு. இப்படி சாப்பிடுறாரு. அவரும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வயிற்றுல கை வச்சுட்டு பிள்ளையாரப்பா விக்னேஸ்வரா அப்படின்னு வயத்தை தடவி விட்டாராம். இவன் பார்த்தா ஓ சாப்பிட்டு முடிச்சுட்டார் இவர் அப்படின்னு. உடனே இந்த இல்வனன் என்ன பண்றான் அப்படின்னா வெளியில இருந்து இப்படி கை தட்டி வாதாபி வெளியில வா. இவர் பார்த்தார், வாதாபி ஜீர்ணமாயிட்டான் அப்படின்னு சொல்றாராம். எப்படி ஜீர்ணமானான் அப்படின்னா வாதாபி கணபதிம் பஜே வாதாபி கணபதிம் பஜே வாதாபி கணபதிம் பஜே வாதனா ஸ்யம்பர பிரதம் ஸ்ரீவதனா ஸ்யம்பர பிரதம் ஸ்ரீ வாதாபி கணபதிம் பஜே
அந்த வாதாபி கணபதியான அந்த பகவான் கணபதியே ஜீரணம் பண்ணிட்டாராம் அந்த வாதாபிய அகஸ்தியருடைய வயிற்றுல. இதே போல அகஸ்தியர் இடத்துல இன்னொரு ஒரு லீலை பண்றாராம். ஒரு சமயம் அகஸ்தியர் பார்த்தார், இந்த சவுத் இந்தியா பக்கம் ஜலமே இல்லையா, அங்க நார்த் பக்கம் கங்கை இருந்தா இந்த பக்கம் காவேரி வரத்துக்கு முன்னாடி ஜலமே இல்ல. பாக்குறார், என்னது இது, இந்த ஜனங்க பாவம் ஜலமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதே அப்படின்னு பார்த்தார். போய் பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். பிரம்மா அவருடைய கமண்டல தீர்த்தத்தை கொடுத்தாராம். பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தம் தானே கங்கையா இருக்கா, அது போல பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தத்தை கொடுத்தார். இத நீங்க கொண்டு போய் வெயிங்கோ, இத வச்சேள் அப்படின்னா நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய நதி உண்டாகும் அப்படின்னு சொல்றார். இவர் பாக்குறார், இவர் அங்கே இருந்து எடுத்துட்டு வரார் அந்த ஜலத்தை. பாவம் கமண்டத்துல தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு தான் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கார். இப்படி அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு காக்கா பறந்து வருதான். அந்த காக்கா பறந்து வந்து என்ன பண்ணிது அப்படின்னா, இந்த அகஸ்தியருடைய இந்த கமண்டல தீர்த்தத்தை பட்டுன்னு தட்டி விட்டுதான். தட்டி விட்டுட்டு இந்த காக்கா பறந்து போறதாம். அகஸ்தியர் பார்த்தார், என்ன கொழுப்பு இருக்கும் இந்த காக்காக்கு, நான் என்ன சாதாரண ஜலத்தை புடிச்சு வச்சுட்டு இருக்கேன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து அவருடைய கமண்டல தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த காக்கா இப்படி தட்டி விட்டு போயிடுச்சேன்னு கோவம், மகா கோவம் வந்தது. கிளம்பினார். உடனே பின்னாடியே தானும் போறாராம். அந்த காக்காவை துரத்துட்டே போறார். அந்த காக்கா ஓடி ஓடி பறந்து 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 மலை மேல வந்து உக்காந்துதான். இவரும் உடலையே எவ்வளவு போனாலும் துரத்தின்றே வராரு பின்னாடி. இப்படி துரத்தின்றே வரும் பொழுது பாக்குறாராம். இப்படி துரத்திண்டு வந்து பார்த்தா அந்த காக்கா மலை மேல போய் உட்காந்து பட்டுன்னு மறைஞ்சுதான். மறைஞ்சு பிள்ளையாரா காட்சி கொடுத்ததாம். அதுதான் உச்சி பிள்ளையாரா மலை மேல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அந்த உச்சி பிள்ளையாரா காட்சி கொடுத்து சொல்லிதான், நீ என்ன துரத்திண்டு வந்தியே, துரத்துறதுக்கு முன்னாடி பின்னாடி பாத்தியா அப்படின்னா, அவர் தட்டி விட்ட அந்த ஜலம் தான் இன்றைய தினம் காவேரியா புரண்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இன்றைய தினம் நமக்கு காவேரி கிடைச்சது, காவேரி ஜலம் கிடைக்கிறது அப்படின்னா காவேரியே கங்கைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா பிரம்மாவனுடைய கமண்டல தீர்த்தம் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த காவேரி ஜலம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலும் அதுவும் பிள்ளையாருடைய கிருபை தான். இப்படி சித்தி விநாயகம் சிந்தயாம்யம் சித்தி விநாயகம் இப்படி அந்த சித்தி விநாயகரை நமஸ்காரம் பண்றோம். இப்படி பிள்ளையார்லயே வகை வகையான பிள்ளையார் பார்த்துட்டு வரோம் இல்லையா. பிள்ளையாருடைய ரூபம் அப்படின்னு எடுத்துட்டா பாக்குறதுக்கு என்னமோ இது என்னது, இது யானை மூஞ்சியா இருக்கு, உடம்பு மனுஷ உடம்பா இருக்கு அப்படின்னு பரிகாசம் பண்ணும்படி இருக்கும். ஆனா அவருடைய தத்துவம் அப்படிங்கிறது மகான்களாலேயே புரிஞ்சுக்க முடியாத ஒரு தத்துவமா இருக்கு. அதனாலதான் பாடுறா,
பிள்ளையாருடைய தத்துவம் அப்படிங்கிறது மகான்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கும் பொழுது நம்மலாம் ஏமாத்திரம். அப்படி இருக்கும் பொழுது பிள்ளையாருடைய ரூபங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த காட்டுறது. பிள்ளையாருடைய கண்ணு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. அது ஏன் அப்படின்னா, நீ பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்மையா கவனிச்சு பாரு, எதையும் அலட்சியமா பார்க்காத அப்படிங்கறத காண்பிக்கிறார்.
காது அப்படின்னு எடுத்துட்டோம்னா காது நல்ல பெரிய காதா இருக்கும். ஏன் பெரிய காது அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்க 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 தான் ஞானம் வளரும் அப்படிங்கிறதுனால பெரிய காது. அவருடைய வாயை பார்த்தோம் அப்படின்னா இப்படி குறுகலா தான் இருக்கும். எப்பொழுதுமே வாய் குறுகலா இருந்தது அப்படின்னா பேசுறது கஷ்டமா இருக்கும். வாய் நமக்கெல்லாம் இப்படி அகன்று இருக்கிறதுனாலதான் வள வள வளன்னு பேசிட்டே இருக்கும். வாயை மூடவே முடியாது நம்மளால. என்ன காட்டுறார் பிள்ளையார்னா பேசுறத அளவா பேசு அப்படின்னு காண்பிக்கிறார். அவருடைய வயிறு இவ்வளோ பெரிய வயரா இருக்கே அப்படின்னு கேட்டா, வாழ்க்கை அப்படின்னு இருந்தா நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும். ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு டைஜஸ்ட் பண்ண கத்துக்கோ அப்படிங்கறத காட்டக்கூடியது அவருடைய வயிறு. பாசம் அப்படிங்கறத கையில வச்சுருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வினைகள் எல்லாம் அறுக்கிறதுக்கு. முதல்லயே பார்த்தோம், மோதகம் எதுக்கு கையில வச்சுருக்கார் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய அந்த மாவு அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரம், உள்ள இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கறத காண்பிக்கிறார். கடைசியா சித்தி புத்தி அப்படிங்கிறது நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் தி நாலேஜ். இதுதான் சித்தி புத்தி அப்படிங்கிறது. இப்படி பிள்ளையார மொத்தமா எடுத்துட்டோம் அப்படின்னா அவருடைய தத்துவமே அவ்வளோ பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை சொல்லி மாளாது, அந்த தத்துவத்தை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம். இந்த வல்லப மகாகணபதி சந்நிதியில, நர்த்தன கணபதி சந்நிதியில அவருடைய கிருப்பையில அவரை பத்தி ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. மேலும் மேலும் நம் எல்லோருக்கும் நிறைய சத்சங்கங்கள் இது போல கிடைக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சத்சங்கம் கிடைக்க 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 அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது இன்னொருத்தர் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவாவாளுக்கு தானே தெரியும். சத்சங்கத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், சத்சங்கத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அவாவாளுடைய பிராக்டிக்கலா அவாவாளுக்கே தெரியக்கூடிய விஷயம். அதனால பிள்ளையார்கிட்ட எப்பொழுதும் இது போல நிறைய சத்சங்கங்கள் கிடைக்கணும். அவரை பத்தி நிறைய சிரவணம் பண்ணணும், அவரை நிறைய பாடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேலும் மேலும் எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகணும், லோகமே க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேப்யோஸ்து மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து प्रेमिकायास्तु मंगलम प्रेमिकायास्तु मंगलम। विघ्न विनायक मूर्ति की जय, सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। आंजनेय स्वामी की जय। राम 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 राम। மிஸ்டர் திரு பாலா சார் அண்ட் திரு சுபாராவ் சார் ரெண்டு பேரையும் அழைக்கிறேன் மேடைக்கு. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ண முடியும். பிரபாகர் சார் அருமையா ப்ரோக்ராம் நடத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரோக்ராம். இவங்க போன வருஷமும் வந்தாங்க, மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இந்த மாதிரி சிறு வயசுலயே இந்த மாதிரி கதை பண்றேன். இப்ப சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் இவங்க புரிஞ்சுட்டு பண்றாங்கிறது நல்லா தெரியுது. அது அது ஒரு மாதிரி புதுமையாகவும் இருக்கு இவங்க பண்றது. நீங்க இதெல்லாம் வந்து கான்செப்சுவலைஸ் பண்றது யாரு? நீங்களே பண்றீங்களா இல்லையா? That means it is. I think we should give them a big hand. It was a beautifully compiled. இது ஒரு அழகான ஒரு கார்லண்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பஞ்சரத்ன கீர்த்தனையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு வேடிக்கையான இப்போ இதுனாக்க இந்த மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டோம்னாக்கா அதுல நிறைய சோகமும் வரும். இவர் இப்ப பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்லாம் அந்த காலத்துல எல்லாரையும் அழ வச்சிருவார். இது இப்போ ராமர் சீதை ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னாக்கா ஒரு அதை டிஸ்கிரைப் பண்றச்சு எல்லாரும் அழுதுருவா, கண்ணுலயும் தண்ணி வரும். அதே மாதிரி கர்ணன் போனது வந்து அம்மா வந்து அழறது வந்து எல்லாரும் அழுவா அந்த டயத்துல. பட் இந்த விநாயகர் கதைங்கிறச்சே வந்து அதுல அழகே கிடையாது. எல்லாமே ஒரு ஜாலியா இது வேடிக்கையா இருக்கும். அந்த வேடிக்கையான இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா அவங்க டிஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பாவை சுத்தி வருது, இதெல்லாம் ஒரு அது குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எப்படி ஸ்மார்ட்டா கரெக்டா இருக்கணும், அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு பி ஸ்மார்ட். இதுதான் ஒரு விநாயகரோட இது. அதுதான்
அதுக்கப்புறம் வந்து அகத்தியரோட கதை, நான் சின்ன பையனா இருக்கிறது அகத்தியர்னு ஒரு சினிமா வந்தது, அதை நான் பார்த்திருக்கேன். இந்த கதையெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணி தருந்தேன் அந்த சினிமாவை. சூப்பரா இருந்தது அதெல்லாம் அவங்க டிஸ்கிரைப் பண்ணது. ரொம்ப அந்த பாட்டும் அந்த செலெக்ஷன் ரொம்ப அழகான. வாதாபி வெளியே வா அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாதாபி கணபதி டக்குன்னு ஆரம்பிச்சு பாடினதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க விஷாகா ஹரி அவங்க எல்லாம் பாக்குறோம், ஃபியூச்சர் விஷாகா ஹரிஸ். அண்ட் இதுல ஒரு புதுமை என்னன்னாக்க மிருதங்கம் சிஸ்டர்ஸ். எனக்கும் 2 daughters, அவங்க 2 பேருக்கும் 2 daughters. அதனால I always appreciate daughters coming up and doing well. The governmentல தான் ஜாப்க்கான ரிசர்வேஷன் கூட இது அவங்களா உருவாக்கிக்கிற ஒரு இது டேலண்ட் அண்ட் முன்னுக்கு வர்றது. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அண்ட் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். தேங்க்யூ வெரி மச். மேலும் மேலும் நல்லா முன்னாள் வரணும். வல்லப கணபதியோட ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதம். ரொம்ப பெருமையோட சொல்லிக்க வேண்டிய ப்ரோக்ராம் இது. இதை பார்த்த பிறகு எனக்கு சின்ன வயசுல நான் 10 வயசுக்குள்ளேயே இந்த ஹரிகதா காலட்சேபம் உபன்யாசங்கள் கேட்ட பழக்கம் எங்கள் வில்லேஜில். அந்த காலத்தில் இப்போ இவங்க பாடினாங்க இல்லையா, இவங்க பாடுறச்சே நான் பாடிட்டு இருக்கேன். அது பாடுறது இப்போ கற்றுக்கிறது இல்லை, 10 வயசுக்குள்ளே கற்றுக்கிறது. வாதாபி கணபதி விஜய் இது எல்லாமே நாங்கள் அப்போ கற்றுக்கிறது தான். இது இவங்க எடுத்து சொல்கிறச்ச அங்கங்கே எடுத்து இதில் ஜாயின் பண்ணிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் அது டக்குன்னு அந்த டயத்துக்கு வராது. அதெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணி அது சமுதாய பெரியவங்க சொல்ற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சொல்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெருமையோட விஷயம். ஐ பிளஸ் யூ ஆல்வேஸ் மை டியர் சில்ட்ரன். திரு சுபாராவ் சார் அவங்களை கௌரவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் திரு பாலசுப்ரமணியன் சார் 2 பேருமே, அகன்யா அண்ட் ஐஸ்பிரியா 2 பேருமே கௌரவிக்கணும். ஒரு கரக உங்களோட. தேங்க்யூ.